2 நாட்கள் வலுவான கனமழை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்க்க முடியும். தமிழகத்துல 2 தேதிகள் மிக முக்கியமான தேதிகள் நம்ம குறிச்சிருக்கிறோம். ஏற்கனவே இத பத்தி நம்ம முன்னாடி சொல்லிட்டு தான் இருந்தோம். நெறைய பேர் பலரும் கேட்காம இருந்தீங்க. அதனால மறுபடியும் ஒரு முறை நீங்க கேட்டு பயன்பெறுங்க. ஊரே தண்ணீரில் மிதக்குமா? அதாவது கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமானா, கண்டிப்பா இருக்கு. ஒரு பக்கம் கோடை வெயில் பகல்ல ரொம்ப தீவிரமாகிட்டே இருந்தாலும், மறுபக்கம் கனமழைக்கான வாய்ப்புகளையும் தமிழகத்துல நம்ம எதிர்பார்க்கிறோம். எந்த தேதிகள்ல துல்லியமாக மழை வரும் அப்படிங்கிறத அறிவிப்புகள் நம்ம எப்பொழுதுமே கொடுப்போம். தேதிகள் வாரியாக தான் நம்ம சொல்லுவோம். அதனால தயவு செய்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க. நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இனி வருகிற நாட்களில் மழை வாய்ப்புகளை நம்ம அதிகம் எதிர்பார்க்க முடியும். இன்றைக்கு நாளைக்கு நம்ம இருக்கக்கூடிய நிலவரத்தை வச்சுட்டு மழை வராது போல சும்மா சொல்றாங்க அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. கண்டிப்பா அறிவிக்கிற தேதிகள்ல மழை வரும். எந்த தேதிகள்ல மழை வரும், உங்க மாவட்டத்துல மழை கிடைக்குமா அப்படிங்கிற தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டா மட்டும்தான் முடியும். தொடர்ந்து நீங்க எல்லாருமே அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனும் கொஞ்சம் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இனி வரப்போகிற நாட்கள்ல மழை வாய்ப்புகள், மழையினுடைய தீவிரம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல இருக்கு அப்படிங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும். ஆகவே தொடர்ந்து வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேர வெப்பநிலையாக நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு. வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே தீவிரமாகி இருக்குங்க. சும்மா சாதாரணமாலாம் இல்லை. மே மாதத்துல பதிவாக வேண்டிய 104 டிகிரி ஃபாரன்ஹீட், 105 டிகிரி ஃபாரன்ஹீட்லாம் மார்ச்லேயே வந்துகிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம், உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். வெப்ப அலை, அதாவது இயல்பிலிருந்து 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நிறைய மாவட்டத்தில் அதிகமாக நமக்கு வந்து பதிவாயிட்டு இருக்கு இந்த மார்ச் மாதத்திலேயே. அப்போ இன்னும் நாட்கள் போக போக ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் கண்டிப்பாக சொல்கிறோம் 44 டிகிரி செல்சியஸுங்கிறதே சாதாரணமாக நமக்கு வந்து தமிழகத்தில் பதிவாகும். அந்த அளவுக்கு கோடை வெயில் ரொம்ப உக்கிரமாக இருக்கும். அதே சமயத்தில் மழை வாய்ப்புகள், வெப்பசலன இடிமழையும் இன்னொரு பக்கம் நமக்கு தீவிரமாக பதிவாக போகுது. அதனால் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கே நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. மழை தேதிகளை மட்டும் குறித்து கொள்ளுங்க. குளிர்ச்சியான வானிலை நிச்சயமாக தமிழகத்தில் மறுபடியும் தீவிரமாக இருக்க போகுது. ஆகவே தேதிகள் மறக்காம குறித்து கொள்ளுங்க. ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை இந்த காலகட்டங்களில் தான் மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஏன்னா நிறைய பேர் கேட்கறது என்னன்னா, மழை வருது ப்ரோ, ஆனால் லேசான மழை, மிதமான மழை மட்டும் வந்துட்டு போயிடுது, அந்த மழை எங்களுக்கு போதாது அப்படின்னு சிலர் சொல்லியிருந்தீங்க. அப்போ கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் ஏப்ரல் 4, 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகளை உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் 3 முதல் 7 வரைக்கும் தமிழகத்தில் பரவலாக மழை வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகரிக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏப்ரல் 3லிருந்து 7 வரைக்கும் தமிழகத்தில் பரவலாக பெரும்பாலான மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் உறுதியாகவே அதிகரிக்க போகுது. இந்த தேதிகளுக்குள்ளதான் நம்ம மழை வந்து எதிர்பார்க்க போறோம். மிக கனமழை வருமா, கனமழை வருமானா கண்டிப்பாக உண்டு. அந்த தேதி என்ன அப்படின்னா ஏப்ரல் 5. இதெல்லாம் நீங்க வந்து குறித்து கொள்ளுங்க. அதுக்கப்புறம் யாரும் சொல்லலைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நம்ம சேனல்ல எப்பொழுதுமே நம்ம மழை வாய்ப்புகள் பத்தி நம்ம முன்கூட்டியே அறிவிப்புகள் நம்ம கொடுத்துருவோம். அதனால கொடுக்காம நம்ம போக மாட்டோம். எல்லா அறிவிப்புகள், மழைக்கான அறிவிப்புகள் எல்லாமே நம்ம சேனல்ல முன்கூட்டியே உங்களுக்கு வந்து வெளியிடப்படும். அப்போ ஏப்ரல் 5ஆம் தேதி அன்று பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் கணிசமாக நமக்கு தீவிரமடைய வாய்ப்பு. இதுல வந்து முதற்கட்டமாக தென் மாவட்டத்திலையும், 2ஆம் கட்டமாக வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளிலும் நிச்சயமா வந்து பதிவாகும். அறிவித்த தேதிகளில் பெரும்பாலும் மாலை மற்றும் இரவு நேர மழை தான். காலையிலே மழை வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டுறாதீங்க. காலையிலே நமக்கு மழை வாய்ப்பு ரொம்ப குறைவு. மாலை 4 மணிக்கு மேல அல்லது 5 மணிக்கு மேல தென் மாவட்டத்தில் முதலாவதாக மழை ஆரம்பிக்கும். 5 மணி முதல் 7 மணி வரையோ அல்லது 8 மணி வரையோ தென் மாவட்டத்தில் மழை இருக்கும். அதுக்கப்புறம் இரவு 8 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரைக்கும் இந்த கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருச்சின்னு இந்த பகுதிகளில் மழை வாய்ப்புகள் ஏப்ரல் 5, 6 தேதிகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கே மழை வரும்னு எதிர்பார்த்துறாதீங்க. ஏப்ரல் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் இப்போ சொன்ன மாதிரி மாலை நேரங்களில் தென் மாவட்டத்திலையும், இரவு நேரங்களில் கடலோர பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அப்போ ஏப்ரல் 3, 4 வந்து ஏதாச்சும் சில இடத்துல இருக்கும், எல்லா இடத்துலையும் வரப்போறது இல்லை. ஆனால் ஏப்ரல் 5 மற்றும் 6ஆம் தேதிகள் தான் நிறைய பகுதிகளில் பரவலாக மழை பொழிவுகள் நிச்சயம் பதிவாகக்கூடும். முதலாவதாக நம்ம பார்க்க போறது தென் மாவட்ட பகுதிகள். மாவட்ட வாரியாகவே நம்ம பார்க்கலாம். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற இடங்களில் ஏப்ரல் 5, 6 தேதிகளில் பெரும்பாலான இடங்களிலும்
ஏப்ரல் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் பகுதியாக சில பகுதிகளில் மட்டும் மழை பதிவாகி மழை ஒதுக்கி வந்து பதிவாகிட்டு போயிடும். குறிப்பாக நமக்கு வந்து கனமழைங்கிறது பெரும்பாலும் கிடைச்சிடும். ஒரு 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் மழை பொழிவுங்கிறது சாதாரணமாக நமக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வெப்பநிலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனாலையோ வெப்ப அலை வீசுகிறதுனாலையோ பயப்படாதீங்க. கண்டிப்பாக நமக்கு மழை உண்டு. ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தான் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் ஏப்ரல் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் வலுவான கனமழையும், 2, 3, 7, 8 போன்ற தேதிகளில் பகுதியாக லேசான மழை மற்றும் மிதமான மழையாக மட்டும் எதிர்பார்க்க முடியும். ஆகவே உங்களுக்கு அந்த ஈஸ்டர் பண்டிகை நாட்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் தமிழகத்தில் பெரும்பாலும் இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம உறுதிப்படுத்தி இருக்கிறோம். அதனால் தொடர்ந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கையில் மறக்காமல் கொடை எடுத்துக்கோங்க. வெயில் இந்த அளவுக்கு வெயில் அடிக்குது, இதில் வேற மழை வரப்போகுதா அப்படின்னு மட்டும் சாதாரணமாக விட்டுறாதீங்க. சொல்கிற தேதிகள் மறக்காமல் கையில் கொடை வச்சுக்கோங்க. 4, 5, 6 மற்றும் 7 தேதிகள் கண்டிப்பாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக நமக்கு டெல்டா மாவட்டங்களிலும் பகுதியாக சில இடங்களில் மிதமான மழை அல்லது லேசான மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலும் நீங்கள் வந்து மயிலாடுதுறையிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான மழை பொழிவுகள் ஏப்ரல் 4, 5, 6 நம்ம எதிர்பார்க்கிறோம். மிதமான மழையாகவும் சில இடங்களில் கனமழையாகவும் கண்டிப்பாக வந்து பதிவாகும். ஆகவே இந்த சொன்ன தேதிகள் எல்லாமே நீங்கள் மறக்காமல் குறித்து கொள்ளுங்கள். தென் மாவட்டங்கள், வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் ஏப்ரல் முதல் வாரத்தில் நல்ல மழை பொழிவுகள் உறுதியாக எதிர்பார்க்கலாம். இந்த 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் வெப்பம் தணிந்து ஒரு சில மாவட்டங்களில் குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் உருவாகக்கூடும். இரவு நேரத்தில் நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலைகள், சில மாவட்டங்களில் பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் அப்படிங்கிறதுனால மின் தடைகள் ஏற்படலாம். ஏப்ரல் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் சில பகுதிகள் தென் மாவட்டத்தில், டெல்டா மற்றும் கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை வரும் அப்படிங்கிறதுனால மின் தடைகளும் ஏற்படலாம். அதனால் இப்பொழுதே நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. தொடர்ந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏப்ரல் மாதத்தில் பகல் நேர வெப்பநிலையும் 41 டிகிரி செல்சியஸை தாண்டும். மார்ச்சிலே தாண்டிடுச்சு. மார்ச்சிலே வந்து பார்த்தீங்கன்னா 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது இந்த மாதத்திலே வந்து நல்ல ஒரு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக வந்து பதிவாகியிருக்க நம்ம பார்க்குறோம். ஃபேரன்ஹீட்டில் சொல்லணும்னா 103 டிகிரி ஃபேரன்ஹீட், 104லாம் சாதாரணமாக நமக்கு வந்து வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கு. ஆகவே இந்த மார்ச் பொறுத்த வரைக்கும் 38 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் இருக்கும். ஏப்ரல் மாதத்தில் 39 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் இருக்கும். மே மாதங்களில் அதிகபட்சம் 43 அல்லது 44 வரை கூட போகலாம். எல்னினோவின் தாக்கம் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்த வருஷம் இதை விட இன்னும் மோசமாக இருக்கும். வெயிலின் தாக்கம் கண்டிப்பாக நமக்கு பகல் நேரங்கள் கடந்த ஆண்டை விட இந்த 2026 வெப்பம் அதிகரிக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் நம்ம ஏற்கனவே கொடுத்தாச்சு. அதனால் பகல் நேர வெப்பநிலை சமாளிக்க தயாராக இருங்க. அதே மாதிரி வெப்ப அலை தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக வீசும். அதே சமயங்களில் நம்ம சொல்லக்கூடிய தேதிகளிலும் கண்டிப்பாக நமக்கு மழை பொழிவுகளையும் எதிர்பார்க்க முடியும். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.